சென்னை போரூர் கிரகம்பாக்கம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் வருஷா வருஷம் நடக்கிற மயான கொள்ளை திருவிழா. அந்த திருவிழாவில் இப்போ பூங்கரகம் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. பூங்கரகம் தயாராகிடுச்சு, அதை போன பதிவிலே பார்த்தீங்க. இப்போ பூங்கரகத்துக்கு முறையா பூஜை போட்டு அதை தூக்க போறாங்க. பெண்கள் அந்த கோவில் வாசல் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த கோவில் தான் வந்து சுயம்புவாக தோன்றிய பெரியபாளையத்தம்மன் கோயில். இதுவும் கிரகம்பாக்கத்தில் இருக்குன்னு சொல்லி போன பதிவிலேயே விரிவாக சொல்லியிருந்தோம். அந்த கோவிலில் வந்து தான் அந்த கோவில் வாசலில் இருக்கக்கூடிய மரத்தடியில் தான் போன பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பூங்கரகத்தை முறையாக அவங்க வந்து ஜோடித்தாங்க. அந்த ஜோடிப்பு முடிந்ததும் மேலதாளத்தோட அந்த பூங்கரகத்துக்கு எப்படி பூஜை போடணுமோ அந்த பூஜை முறைகளோடு அந்த பூஜை செய்து அதுக்கப்புறம் அந்த நடேசன்கிறவர், அதாவது இந்த மருளாடி, அந்த ஆலயத்தோட மருளாடி சுமதி அம்மாவுடைய கணவர், அந்த பூங்கரகத்தை தலையில் சுமந்து நடையாக நடந்து அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு செல்வார். இதுதான் வருஷா வருஷம் நடக்கிற நியதி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வாத்தியங்கள் முழங்க முழங்க மருளாடி அம்மாவுக்கு லேசான அருள் வந்த மாதிரி இருக்கு பாருங்க. அவங்க தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. முழுமையாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அருள் வரும் போல தோணுது. அதுக்கப்புறம் தான் அந்த கரகத்தை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கரக நிகழ்ச்சி. கரகம் புறப்பாடுக்கான பூஜை கிட்டத்தட்ட முடிவரும் நிலையில் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. பெருங்குரல் எடுத்து அருள் வர வேண்டும் என்று பாடிக்கொண்டிருக்கிறார், அதையும் பார்க்குறீங்க. அவருக்கு இசைந்து அவருக்கு அருகிலேயே உடுக்கை வாசிப்பவர் இருக்காரு. எதிரில் பார்த்தீங்கன்னா சலங்கை வாசிப்பவர், பம்பை அடிக்கிறவர், எல்லாரும் சேர்ந்து அவருடைய பாடல் வரிகளுக்கு ஏற்ப முருகனையும் அங்காள பரமேஸ்வரியும் முனீஸ்வரரையும் துணை கழிக்கிறார்கள். இந்த வைபவத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பூஜையில குழந்தை கட்டி காப்பாத்தீங்களா? தாயே ஆலயத்துக்கு பரபர போறோம், குழந்தை கட்டி காப்பாத்தீங்களா? கோவில்ல பலிலாம் கொடுக்க போறோம், குழந்தை கட்டி காப்பாத்தி எல்லாம் வச்சிருக்கணும். குழந்தை கட்டி காப்பாத்துற தாயே, நீ அப்படியே நின்று அவங்க வந்து கூப்பிடுறாங்க, வா நில்லு தாயே. இந்த முடிமான சந்தோஷம். யாரு
சமயபுட்டு மாதிரி சந்தோஷம். அது வரும் கூட பக்கத்துல இருக்கணும். சரி சந்தோஷம். அப்படியே அமருமா. சும்மா அந்த பால் கலத்தக்கூடாது. அப்படியே அமரு. அம்மா வந்து ஒரு உத்தரவாங்கன்னு இருக்கும். இருந்தாலும் நம்ம இருக்கும்போது கூட கட்டி நம்ம குடிக்கொண்டு மனுஷன் மனுஷன் தெய்வத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கடை இருக்கிற வரைக்கும் உங்க மேல நாகத்தம்மா வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை மீறி அவங்க உள்ள நோய முடியாது. மருளாடி அம்மா இந்த கோவிலின் வெளியே மரத்தடியில் இருக்கும் அம்மனிடம் உத்தரவு வாங்க போகிறார்கள். பூங்கரகத்தை சிறமேற்கொள்ள நடேசன் மண்டியிட்டு விட்டார். பாக்குறீங்க. பூங்கரகம் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ப இது பலு குறைச்சலா இருக்கிற மாதிரி தெரியல. பூ மாதிரி நல்ல பலு அதிகமான பெரிய ஸ்ட்ராங்கான கரகமாக தெரியுது பாருங்க. ஸ்ட்ராங்கான நடேசன் அதை சுமந்திருக்காரு. சரியான ஆள் தான். அருமையான கரகம். மண்டியிட்டபடியே அவர் நடேசன் அதை சுமந்து கொண்டிருக்கிறார். புறப்பாடுக்கு முன் பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மருளாடிக்கு கையில் சூளம் கொண்டு வந்து கொடுத்து மாலையை போடுறாங்க. இப்போ கரகம் தயார். சுயம்புவாக தோன்றிய பொன்னியம்மன் கோவிலில் இருக்கும் பூசாரி பொன்னியம்மனுக்கு பூஜை செய்து அந்த ஆரத்தி எடுத்த தட்டுடன் பூங்கரகத்தை சிரசில் சுமந்து நிற்கும் நடேசன் அருகே செல்கிறார். நடேசனுக்கு ஆரத்தி காட்டி வெடியனுப்பி வைக்க முனைகிறார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.